குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 16/9/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 31ஆம் நாள் திங்கட்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:30 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:52 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 11:30 வரை சுகர்மம், பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 2:30 வரை கௌலவம், பின்பு பிற்பகல் 1:30 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:52 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி 3:52 வரை புனர்பூசம், பின்பு பூசம். கடகராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தீர்த்தம் விஷபாரூட தரிசனம். சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ துர்கா தேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலகும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வியாபார வேலைகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள். கல்வி சம்பந்தமான பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். கலை சார்ந்த வேலைகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். வீடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 8:02 முதல் 9:46 வரை மேஷ லக்னம். 9:47 முதல் 11:48 வரை ரிஷப லக்னம். 11:49 முதல் காலை 2 மணி வரை மிதுன லக்னம். 2:01 முதல் 4:08 வரை கடக லக்னம். காலை 4:09 முதல் 6:14 வரை சிம்ம லக்னம். 6:15 முதல் 8:14 வரை கன்னி லக்னம். 8:15 முதல் காலை 10:20 வரை துலாம் லக்னம். 10:21 முதல் 12:31 வரை விருச்சக லக்னம். 12:32 முதல் மதியம் 2:38 வரை தனுசு லக்னம். 2:39 முதல் மாலை 4:33 வரை மகர லக்னம். 4:34 முதல் மாலை 6:16 வரை கும்ப லக்னம். 6:17 முதல் இரவு 7:57 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவானே. கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், சுபம் உண்டாகும். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த தினத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதிகாலை பொழுது 4 முதல் 5 மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஸ்ரீ சந்திர பகவானை நினைத்து அம்பிகையை வழிபட்டு பின்னர் தீபங்கள் ஏற்றுங்கள். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் பத்மத்வஜாய வித்மகே
ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை தினத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். அதே போல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அம்பிகைக்கும் பால் அபிஷேகம், பசும் தயிரினால் அபிஷேகம், பச்சரிசி மா பொடி கொண்டு அபிஷேகம், வெள்ளை நிற பொருட்கள் தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம் இப்படி செய்யும் பொழுது சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு பார்வதியின் தேவியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை 27 முறை பாராயணம் செய்வது மிக மிக அவசியம். மன சஞ்சலங்கள் அகலும், மன கஷ்டங்கள் தீரும், மன நிம்மதி உண்டாகும், தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி இருக்கும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள், முகம் அழகாக இருக்கும், தெய்வ வசீகர தன்மையோடு அம்பிகையினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானமான ரிஷபத்தில் குடும்ப பாவகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீடு மிதுனத்தில் அயன சயன போகஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவானே உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது 12வது பாவாதிபதி 3இல். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் சிம்மத்தில், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் வீடு அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபத்திலும் வக்கர நிலையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பணம் சார்ந்த விஷயங்களின் மீதான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும், கைகூடி வரும், நம்பிக்கையாக இருக்கலாம். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சின்ன சின்ன தவறுகள் நீங்கும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு வேலைகளினுடைய ஆழ தன்மையை அடிவரை சென்று பயணிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தின் சம்பந்தமாக நல்ல ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. நெல் என்பது பச்சரிசி, அவற்றை சந்திர பகவானுக்குரியதாக இன்றைய நாள் கருதப்படும். திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய தானியம் நெல். ஆக ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது விசேஷம். அக்கம் பக்கம் நபர்களுடைய குணமறிந்து பேசுங்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். சில நேரம் மனச்சோர்வுகள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். உடல் நலத்திலும் அதிக அக்கறை வேண்டும். பொறுமையாக இருந்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும். மேஷராசி அன்பர்களே, மாணவ மாணவிகளுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். தம்பதியர்களாக இருப்பவர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய வேலைகள் சற்று சிரமமாக கூட இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஓம் நமோ விநாயகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கஜகரணகாய நமக, ஓம் விகடராஜாய நமக என்று நீங்கள் விநாயக பெருமானை தொழுது வழிபட்டால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லோருக்குமே முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை அர்ச்சித்து வழிபட்டால் நிச்சயம் முன்னேற்றங்கள் உண்டாகும். இன்றைய நாள் நன்மைகள் பலவும் பெறப்போகிறீர்கள். தெளிவான சில முடிவுகள் எடுக்கக்கூடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆரோக்கியத்தின் சார்பாக நல்ல சக்தி பிறக்கும். எதிர்பட்ட வேலைகள் மூலமாக நேர்மறையான எண்ணங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கையில் மாற்றங்கள் உண்டாகும். மனச்சோர்வுகள் இருக்கும். அதிகாரிகள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் வரலாம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களை முருகப்பெருமானையும் சேர்த்தே வழிபடுங்கள். நன்மைகள் நிறைந்த நாளாகும். நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். தாய் தந்தையருடனான பேச்சுக்களில் பொறுமை நிதானம் வேண்டும். சமூகம் சார்ந்த வேலையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாகவே இருங்கள். இந்த நாள் எல்லா நல்லனும் பலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். மிதுனமான 2ஆம் வீடு செவ்வாய் பகவான் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீடு கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். அதே போல ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், 10இல் சனீஸ்வர பகவான் வக்கர நிலை, லாபஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை இனிமையானதாக்கிக் கொள்வீர்கள். பிடித்ததை செய்வீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில், வர்த்தகம் சார்ந்த நிலைகளில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். லாபங்களை பெருக பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பெருகும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக இடம், வீடு, நிலம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். லாபகரமாக இருந்தால் மட்டுமே அந்த வேலைகளை கவனிப்பீர்கள். அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமோ லாபங்களோ இல்லை என்றால் அதை விட்டு மிக அழகாக நாசுக்காக விலகி வந்து விடுவீர்கள். வருமானத்தை அதிகமாக ஏற்படுத்துவதில் தான் உங்களுடைய முழு கவனமே இருக்கும். பணம் சார்பாக இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் நீங்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு இணைந்திருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் வருகிற 20ஆம் தேதி அன்று ராசிக்கு 6ஆம் இடத்தில், அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே
உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் துலாம் வீட்டிற்கு வருகிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள், இது நாள் வரையில் நீங்கள் சந்தித்திருந்த பண பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்கும். தானியம் வாங்குவது, ஆபரணங்கள் செய்வது, சில முதலீடுகள் பண்ணுவது, இது போன்ற விஷயங்களில் லாபகரமான சூழல் ஏற்படும். திறமைக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்களும் சரி, உங்களுக்கான வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாகவே பெறுகிறீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமையும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே வெகு சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் நாள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். நினைத்த பொருளை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்கு உண்டான நாள். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். நெருக்கடிகள் நீங்கும். கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். வியாபாரத்தினுடைய போக்காக சம்பாதிப்பீர்கள். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. வருமானத்தை அதிகம் பெருக்குவீர்கள். லாபகரமான நாள். திறமைகள் அதிகரிக்கும். பண தேடல் தொடர்பான விஷயங்கள் நன்மையை குறைக்கும். எதிர்பார்த்த சில தன லாபம் உண்டாகும். இந்த நாள் சேமங்களும் லாபங்களும் பெருக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உன்னுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 31ஆம் நாள். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவான். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 10ஆம் வீட்டில் ராகு பகவான். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் இருப்பவர்களுக்கு மிதுனம் ராசியிலும், கடகத்திற்கு 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்காக மட்டுமே புனர்பூசம் 4ஆம் பாதம் வரும். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் சில விஷயங்களில் முக்கியமாக முன்னெடுக்கும் பொழுது கவனத்தில் இருங்கள். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமை என்பது அவசியம். வரவுகளால் சேமிப்பு மேம்படும். கடன் சார்ந்த செயல்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்கள். கவனமாக இருப்பது நல்லது. பணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பதற்கு சந்திர பகவானை வழிபடுவது நல்லது. மன நிம்மதி கிடைக்கும். பிறருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 12க்கும் 5ஆம் வீட்டிற்கும் உண்டான அதிபதியானவர் ரிஷபர். ராசியின் அதிபதி சுக்கிர பகவானி. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதால் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நல்லதொரு ஆற்றலும் அதிகரிக்கும். தெய்வீக காரியங்களின் மீதான நம்பிக்கை இருக்கும். ஆர்வம் மேம்படும். வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும். நல்லதொரு சூழல் அமையக்கூடும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வாக செயல்படுவது நல்லது. மனச்சோர்வுகள் மறையும். ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான்.
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சேமிப்புகள் மேம்படும், வருமானம் பெருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, காலை 7:30 முதல் 9 மணி வரை என்பது திங்கட்கிழமை தினத்தில் ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள், தீபங்கள் ஏற்றுங்கள். துர்க்கை அம்மனுக்குண்டான பூஜை முறைகளை, அபிஷேக ஆராதனைகள் செய்வது பல நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறும். தனம், பணம், மனம் நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டும். மனச்சோர்வுகள் மறைக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். விவசாயம் சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். பரிவன்போடு சில விஷயங்களை செய்வதால் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 31ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடு சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் வீட்டிற்கு பயிற்சியாக போகிறார். ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத சில பிரச்சனைகள் இருக்கும். எதையும் பேசி சமாளிப்பீர்கள். சமூகம் சார்ந்த விஷயங்களில் மக்களிடம் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பேசுவது நல்லது. தம்பதிகளுக்கிடையே சின்ன அளவிலாவது வாக்குவாதங்கள் வரலாம். மன குளறுபடிகள் இருக்கும். ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். கிரகங்களினுடைய கோல்சார் அமைப்பு இதற்கு காரணமாகும். இன்றைய தினம் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதற்கேற்றபடிதான் பலன்களும் மாறுபடும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் மறதி என்பது உண்டாகும். எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள இயலாது. தாய் தந்தையர் மற்றும் பெரியவர்களிடத்தில் தகுந்த மதிப்பளித்து பேசுவது அவசியம். கொடுக்க வேண்டிய கடன் தொகைகள், பாக்கிகள் இருக்கும். நிலுவையில் இருந்து வந்த சில வேலைகளை முடிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். மனதில் எண்ணத்தில் ஒருவிதமான குழப்பங்கள் உண்டாக்கும். அமைதி இல்லாத ஒரு சில தன்மைகள் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் சிவ பார்வதிக்கு பால் அபிஷேகம் செய்வது, இளநீரால் அபிஷேகம், தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்வதால் மனநிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். வெளியே வர முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் வர முயற்சி செய்வீர்கள். இருந்தாலும் அவை கடினமானதாகவே இருக்கும். நடக்க வேண்டிய வேலைகள் சிறப்பாக நடந்திட இறை பிரார்த்தனை செய்வது, இறை தியானம் மேற்கொள்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் பற்றிய பய உணர்வு இருக்கும். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சிகள் இருக்கும்.
இருந்தாலும் சில விஷயங்களை சரிவர கவனிக்க முடியாமல் கூட போகும். வியாபாரத்தினுடைய நிலையை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களை அதிகமாக பேச வைத்து நீங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் அளவாக பணிந்து நடப்பது நல்லது. பிறரிடத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு சகஜமான ஒரு மனநிலையிலும் மரியாதை நிமித்தமாக பழகுகிறீர்களோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு திரும்பவும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். வியாபாரத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய கவனிப்பு இருந்து கொண்டே இருக்கும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சியை எடுப்பீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் சில மனச்சோர்வுகள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், தெளிவற்ற மனநிலையிலேயே இருப்பார்கள். இன்சூரன்ஸ் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். எதையும் நீங்கள் மனதில் சிந்தித்து செயல்படுத்துங்கள். வாக்கிற்கு வருவது போல அப்படியே பேசிவிட வேண்டாம். செய்ய முடியாமல் கிடப்பில் இருந்த சில காரியங்கள் நடக்கும். ஒரு சில நேரம் மனதில் குழப்பங்களும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். எதையும் மனதில் வைத்துக் கொண்டு பேசுவது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். கவனமாக இருங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மேன்மையான நாளாகவே அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நலம் நிறைந்த நாள். முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்குண்டான நாள். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு சிறந்தது. அமைதியற்ற தன்மையிலேயே இருப்பீர்கள். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், கன்னியில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார், விரயஸ்தானாதிபதி. 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தானம் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தில். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சில மாற்றங்கள் உண்டாக்கும் சிம்மராசி அன்பர்களே. பிறருடைய உதவிகள் கைக்கு வந்து சேரும். எதிலும் கவனமாக இருங்கள். 6ஆம் இடத்தில் இருந்து சந்திர பகவான் 7ஆம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசனை இல்லாமல் செய்யாதீர்கள். பலருடைய கருத்துக்களை கேட்பதே நல்லது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக இருக்கும். சில வேலைகள் தங்கு தடைக்கு பிறகே கூட நடக்கலாம். பிள்ளையார் வழிபாடு நல்லது. அதிலும் பொருளாதார நிலையில் உயர்வு பெற சிம்மராசி அன்பர்களை மகா கணபதி வழிபாடு தினம் தினம் செய்யுங்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வரலாம். சிம்மராசி அன்பர்கள், பணம் பொருளாதார நிலைகளில் முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்காத துறைகள் கூட உங்களை வந்து சேரும். சில வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். திட்டம் இருந்தாலும் சரி, குழப்பம் அடைவீர்கள். ஒரு நேர்மறையான எண்ண போக்கோடு இருக்க வேண்டும். நண்பர்களுடைய ஆதரவின் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். பணம் சார்ந்த நெருக்கடிகள் தீரும்.
இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். சாந்தம் அமைதி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்கள் அமைதி, நிதானம் தேவை. வெளியிடங்களுக்கு செல்வதற்கு முன் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரங்களுக்கு பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த வழி கிடைக்கும். நல்லதொரு பாதை அமைத்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏற்றம் உண்டாகும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் குறைக்கும். பெருமைகள் மிகுதியாகும். குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறருடைய தேவைகளுக்காக சில விஷயங்களை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 31ஆம் நாள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதியான சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், தசமஸ்தானம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபாடு உண்டாகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் தீரும். உடல் பலம், மனோபலம், திடம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகளை மிக பொறுமையாகத்தான் நடக்கும். பங்காளி உறவுகளிடத்தில் பொறுமையாக பேசுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது மென்மையாகத்தான் இருக்க வேண்டும். வீட்டில் தங்கியிருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சற்று சிந்திக்க வேண்டியது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். குல தெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு தெரிந்த நபர்களிடத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமை உணர்வோடு இருப்பது நல்லது. மனதில் இருந்து வந்த சோர்வுகள் சிலருக்கு நீங்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்வை தரும். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். விரும்பிய இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். உடலையும் மனதையும் பலப்படுத்துங்கள். தேவையற்ற வீண் சிந்தனைகள் கூடாது.
மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும், சாதிக்கக்கூடிய திறன் உருவாகும், ஒற்றுமை நிறைந்த நாள். வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் மறைக்கும், பொறுப்புகள் குறைக்கும், மன அமைதிப்படுத்துங்கள், அனைத்தும் நன்றாகவே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வித்தியாசமான நாளாக இருக்கும். உடல் நலம் சார்ந்த சில பிரச்சனைகள் தீரும். அதிலும் காது தொடர்பாக இருக்கக்கூடிய உபாதைகள் அகலும். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் வழிபாடுதலை செய்யுங்கள். உதவிகள் சாதகமாகவே இருக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வெளிநபர்களிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்ளுங்கள். அவசர கதியில் எதிலும் ஈடுபடாதீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் சற்று குறையும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். பல மொழி பேசக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனச்சோர்வுகள் விலகி புத்துணர்ச்சி ஏற்படும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது பேச்சுக்களின் மூலம் தடைப்பட்ட வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் பெறக்கூடும். தொழிலில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும். வெளியிடங்களில் தங்கி வேலை பார்ப்பவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். தாய் தந்தையினுடைய ஆதரவின் மூலம் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறுவீர்கள். விடுபட்ட வேலைகள் கைகூடி வரும். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில், பொழுதுபோக்கான செயல்களில் மனம் நாடும். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். தேக பலமும் தெய்வ பலத்தோடு இருப்பீர்கள். ஆசிரியர் துறைகளில் பணிபுரிபவர்கள் நேர்மையாக இருப்பீர்கள். கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, ஆராய்ச்சி தொடர்பான நிலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். எந்த ஒரு செயலிலும் விவேகமாக இருக்க வேண்டும். அவசர கதியில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். நன்மை தீமைகளை ஆராய்ந்து நடந்து கொள்ளுங்கள். எதையும் நேர்மையாக கொண்டு செல்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஆடம்பரமான விஷயங்களினுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திர பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு.
பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அன்பர்களே, நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும், சாதிக்கக்கூடிய திறன் உண்டாக்கும், முன்னேற்றங்கள் பிறந்த நாள், பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரம். அந்த நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்வதால் பிரச்சனைகள் குறையும், கடன் சம்பந்தமான சங்கடங்கள் அகலும், முன்னேற்றங்கள் பிறக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதிலும் பொறுமை நிதானம் தேவை. சுகம் நிறைந்த நாளாகும். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938111626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ராசிக்கான அமைப்பு படி கோச்சார நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணைவரின் வழியில் செலவுகள் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மன நிறைவு இருக்கும். இருந்தாலும் சில ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து இருங்கள். அதிகமான எதிர்பார்ப்புகள் வேண்டாம். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று செலவுகள் இருக்கும். 10ஆம் வீட்டினுடைய அதிபதி அவர். தொழில் ரீதியாக உங்களுக்கு சில செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகள் மூலமாக நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். பண வரவுக்குண்டான வழியும் கிடைக்கலாம். ஒரு பக்கம் வரவும் ஒரு பக்கம் செலவும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம்
சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்கள் கூடாது. கடன் சார்ந்த செயல்களில் கவனமாக இருங்கள். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. பொறுப்போடு நடப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு சிறந்தது. மாற்றமான நாளாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களே, மன அமைதி என்பது தேவை. நல்லதொரு சூழல் இருக்க இறை பிரார்த்தனை எப்பொழுதும் செய்யுங்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. சில நேரத்தில் பணச்செலவு உண்டாகலாம், விரயம் ஏற்படலாம், கடனாகலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தந்தையின் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும். மிகுந்த விழிப்புணர்வாக உங்களுடைய தந்தையை பார்த்துக் கொள்வது அவசியம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நவகிரக வழிபாடு செய்வது மிக விசேஷம். முருக பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டில் வேல் மாறல், சண்முக கவசம் போன்ற பாடல்களை கேட்பது, பாராயணம் செய்வது, படிப்பது மிக நல்லது. உத்தமமானது. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் போக்க சண்முக கவச பாடல்களை கேளுங்கள். கந்தசஷ்டி கவசம் கேட்பது, ஸ்ரீ குமர குருதாச சுவாமிகள் அருளிய பாடல்களை கேட்பது மிக அவசியம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மன நிறைவு பெற நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. நெருப்பு ராசி என்றாலே சூரிய பகவானைத்தான் குறிக்கும். சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் தோற்றப்பொலிவில் மாற்றம் ஏற்படும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வெளியூர் பயணங்களால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அனுபவம் மேம்படும் நாள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி கேது பகவான் ராசி. தேவதை ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மன தெளிவு பிறக்கம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. மன அமைதி இருக்கும். சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் பிறக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களே 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நட்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தொழில் விருத்தி உண்டு. வியாபாரத்தில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. குரு பகவானோடு அதிலும் ராசி அதிபதியோடு சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்வதால் ஒத்துழைப்பு மேம்படும். அனுபவம் உண்டாகும். நல்லிணக்கமாக இருப்பீர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் கிடைக்கும். மாறுபட்ட அனுபவத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். புதியதொரு தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். இணக்கமாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. கடன் சார்ந்த சில உதவிகள் சாதகமாகும். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் நலம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கைக்கு வாய்ப்புகள் உண்டு. பரிவாக இருக்க வேண்டிய நாள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். மேன்மை பொருந்திய நாளாக அமையும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். புதியதொரு வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி வழிபாடு நல்லது. ஆகவே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் இருக்கும். புதிய விஷயங்கள் தொடர்பான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கடன் சார்ந்த வகையில் சில உதவிகள் சாதகமாகலாம். நன்மைகள் ஏற்படும் நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். அதிலும் ஆட்சிநாதனும் இருக்கிறார், சனீஸ்வர பகவானும். பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத வகையில் வருமானம் உண்டாக்கும். பரிவாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
சனீஸ்வர பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு ஏற்படும். சுக்கிர பகவான் கலைக்குண்டான அதிபதி, வாசனை திரவியங்கள், ஆடம்பரமான பொருட்கள், சுக போக வாழ்வுக்கு அதிபதி சுக்கிர பகவானே. மனதில் பணம் சேமிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் புதிய லட்சியங்கள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். உற்சாகம் இருக்கும். சில வேலைகளை வேகமாக முடிக்கக்கூடிய திறன் உங்களிடம் உண்டாகும். ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய லட்சியத்தை அடைய விரும்புவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகுவது போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிறியதொரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதிலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி செய்வீர்கள், வெளிப்படுத்துவீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ஒரு பக்கம் செலவும் இருந்து கொண்டே இருக்கும். அதனை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். இந்த நாள் மன நிறைவு, அமைதி, ஆனந்தம், அன்பு கொண்ட நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். எண்ணம் தெளிவடையும். மனதில் பணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதலான நன்மைகள் கிடைக்கும்படியாக செயல்படுவீர்கள். கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. காலை 7:30 முதல் 9 மணி வரையில் ராகு கால நேரம். அந்த நேரத்தில் ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி, அதிலும் புது அகல் விளக்கில் தீபங்கள் ஏற்றுங்கள். எலுமிச்சை கனி மாலையாக அணிவிப்பது நல்லது. செவ்வரளி பூக்கள் சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வந்தால் திருமணம் ஆகாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சீக்கிரம் திருமண வைபவம் நடக்கும். ராகு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நாக தேவர்களுடைய ஆசி பெற வழிபாடு செய்யுங்கள். எங்கெல்லாம் எந்த கோவில்களில் நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கு நாக தேவரையும், நாகராஜரையும், நாக கன்னியையும் வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு. நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களே, மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும். சிறு வாய்ப்புகளிலும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்தது. ஆர்வம் பெருக்கும். நன்மைகள் விளையும். செலவுகள் இருக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லா நிலையிலும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழி நடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகம்
கும்பாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381616236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் க்ஷேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தொழில் சார்ந்த அலைச்சல் ஏற்படும். அரசு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி இருக்க வேண்டும். தன வரவுகள் தேவைக்கு ஏற்றாற்போல் இருக்கும். வீடு மனை விற்பனையில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி ஆர்வமின்மைகள் குறையும். படிப்பின் மீதான தேடல் அதிகரிக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். சில வேளைகளில் மட்டும் தாமதங்கள் இருக்கும். ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம். ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் அமைகிறது. எதிலும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அலைச்சல் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சரியாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மேன்மை நிறைந்த நாளாக இருக்க பொறுமை தேவை. அரசு சார்ந்த வேலைகளில் நிதானமாக செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசி அன்பர்களே, சரிவர தூக்கம் என்பது காணப்படாது. அதில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள். எதிலும் மாற்றம் வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு உண்டு. சிக்கனமாக இருங்கள். தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறந்தது. தாமதம் நிறைந்த நாளாக இருக்கும். ஆர்வம் இல்லாத ஒரு சில தன்மைகள் குறையும். மாணவர்கள் படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்படுவீர்கள். வீடு மனை சார்ந்த விற்பனையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கைக்கு பணம் கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. நற்பவி நற்பவி நற்பவி.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.